வந்து ஏதும் காய்ச்சல் இருக்கா அல்லது எந்த அறிகுறி இருக்கான்ற விவரங்களை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புகிறாங்க. அதே மாதிரி வெளியே வர பேசஞ்சருக்கும் உரிய முன்னேற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றாங்க, தூய்மையாக வச்சுருக்கிறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின் டைமிங் இடையிலையும் இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவுது, அதை எப்படி தடுக்கணும் இது போன்ற விஷயங்களை அறிவிப்பு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல முன்னேற்பாடோடு தான் அப்படின்ட்டு. இப்போ கரூரில் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் 3 பேருக்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் போட்டிருக்காங்க. அது முற்றிலும் தவறான ஒரு வதந்தி. அது கரூரில் வந்து ஒருத்தர் வந்து சளி காய்ச்சலுக்காக மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருக்கார். கண்காணிப்பில் இருக்கிறதுன்றது வந்து பாதிப்புன்னு கணக்கு கிடையாது. கண்காணிப்பில் இருந்து அவங்களுக்கு பரிசோதனை பண்ணிவிட்டு சரியாக இருந்தாங்கன்னா அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுபோல தான் இருக்க தவிர கரூர் மாவட்டத்தில் எந்த ஒரு சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்தி போன்று எந்தவித பாதிப்பும் கிடையாது. அந்த 3 பேருக்கு பாதிப்புன்ற விவரம் முற்றிலும் பொய்யாமல். அவர் எங்கே ஒர்க் டீட்டெயில்ஸ் நான் அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேங்க. இப்போ மருத்துவமனையில் டீன்கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தர் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க, கண்காணிப்பில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்பில் இருந்தார். அவர் வந்து எந்தவித நோய் அறிகுறி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. தற்போது ஒருத்தர் கண்காணிப்பில் இருக்காங்க. அவங்க சிகிச்சை முறை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பரிசோதனைக்கு பிறகு அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்னாக்கா அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. முன்னாடி வந்து 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க, 24 பேருக்கு ரிசல்ட் 10 பேருக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் வந்துருச்சுங்க. இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. 34 பேருக்கு 24 பேர் வந்து வீட்டுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. மீதி 10 பேருக்கு உள்ளதில் வந்து எந்த ஒரு பாசிட்டிவான அறிகுறியும் இல்லை. அதனால் அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒருத்தர் மட்டும் இப்போ மெடிக்கல் காலேஜில் வந்து பல பேர் கண்காணிப்பில் இருக்கும். ஃபீவர் பாதிப்பான ஃபீவர் இப்போ பொதுவாக காய்ச்சல் சளி வர்றது இயல்பு. நம்ம எல்லாத்தையும் இருந்தாலும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துக்கூடாதுன்றதுக்காக சாதாரண சளி காய்ச்சலாக இருந்தாலும் கூட அவங்க வந்து கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு பின்னர் அனுப்புவோம். ஏன்னா நம்ம வந்து தொற்றுன்றது வந்து மிகவும் கவனமாக கையாள வேண்டிய சூழல். தமிழக அரசும் முன்னேற்பாடு நடவடிக்கை நிறைய எடுத்துருக்காங்க. நம்மளுடைய சுகாதாரத்துறையிலையும் அதற்கான விரிவான அறிக்கை, விரிவான முன்னேற்பாடு நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய அனைத்து துறையினரையும் முடுக்கிவிட்டுருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்காங்க. ரயில்வே நிர்வாகமும் அவங்களுடைய பணியை வந்து சிறப்பாக பண்ணிட்டு சார், முதல்வர் உத்தரவு மீறி பள்ளி கல்லூரிகள்லாம் இன்னும் இன்றும் இயங்கிட்டு, நேற்று இயங்கிச்சு, இன்றைக்கும் வழக்கமாக இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி புகார்கள் காலையிலே வந்ததுங்க. மாவட்ட கல்வி அலுவலர் நேராக போயிட்டு அவங்க உடனடியாக தேர்வு எழுதுகிற வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் அனுமதி, மற்றபடி சாதாரண பள்ளிகளுக்கு வந்து சாதாரண வகுப்புகளுக்கு வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை மீறி எதாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை தொடரும். ரீஃபண்ட் நிறையா இப்போ ரிசர்வேஷன் ரீஃபண்ட் நிறையா போயிருக்கு. ரயில்வேல மட்டும் பஸ்ஸில் கொஞ்சம் அப்படியே அங்கேயும் குறையுதுங்க. ஃப்ளைட் மட்டும் நீங்கள் ட்ரெயின்னா அடுத்த மோட் ஆஃப் ஜேர்னி அதுலேயும் ரயில்வே ஸ்டாஃபாக இருக்கும். ரிசர்வ் வந்து கண்டினியூஸ் ஸ்டாஃப் ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணி ஒன்றும் இல்லை, அவங்க ட்ரீட்மெண்ட் பெட்டர் அவங்களுக்கு சிகிச்சை முறை நல்லபடியாக